Messi. Messi's hit! Oh! Oh, he's made it! ஹலோ அகைன் வெல்கம் டு another வீடியோ ஃப்ரம் அஸ். இன்னைக்கு நம்ம கெஸ்ட் சஞ்சய் இணைஞ்சிருக்காரு. இந்த வாட்டி ஆனா ஃபுட்பாலுக்கு ஹலோ. இல்ல, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம F1க்கு கொலாபரேஷன் பண்ண போறோம். ஸோ ஆமா. ஆடியன்ஸ் ஹாய் ஹாய் வணக்கம் சொல்லிடுங்க. எல்லாருக்கும் வணக்கம். Potato. போன அந்த மாதிரி. போன வருஷம் பார்த்தது ஃபுட்பால்ல இருந்து இப்போ F1க்கு மூவ் ஆயிருக்கோம். ஆமா. ஸோ ஜஸ்ட் ஏன்னா இது நம்ம ரெண்டு பேரும் வந்து செமி கேஷுவல் வியூவர்ஸ் இல்லையா? ஆமா. சரி, அதனால அப்கமிங் சீசன் பத்தி இந்த வீடியோஸ் ஸ்பெசிஃபிக்லி ஃபார் த ரூல் சேஞ்சஸ், என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன மாத்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஆமா. சின்ன டிஸ்க்ளைமர் இருக்கு, அதை நீ சொல்லிடு. என்ன டிஸ்க்ளைமர் எனக்கே தெரியாது. இல்ல அதுதான் நம்ம வந்து தனியா F1 பிளேலிஸ்ட் வச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் வந்து நான் தனியா F1 பத்தி எக்ஸ்பிளைன் பண்றது, இல்ல ரேஸ் முடிஞ்சோடனே ரிவ்யூஸ் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் இயர் கூட மெக்லாரன் வின் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ரிவ்யூ வீடியோ போட்டேன். இந்த லாஸ்டா தான் F1 ஆமா. போட்டேன். இந்த வாட்டி நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா பிளான் பண்ணோம். சரி, என்னன்னா வந்து சீசன் வரப்போகுது, ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ மாதிரி பார்க்காம கொஞ்சம் டீப்பா போலாம் அப்படின்னு. இது வந்து ரொம்ப F1நாலே ரொம்ப டெக்னிக்கலா தான் இருக்கும். பட் இது வந்து அவ்வளோ டெக்னிக்கலா டீப்பா போகாது. இப்போதைக்கு சும்மா ஏதாவது நம்ம நான்லாம் வந்து இப்போ ஒரு வருஷமா பார்த்துட்டு இருக்கேன்னா அவ்வளவுதான். ஸோ என்ன மாதிரி தான் சஞ்சய் பார்த்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஆமா. வந்து கொஞ்சம் தான், இன்னும் கொஞ்சம் டீப்பா போலாம். இந்த 1 இயர்ல வந்து ஒரு ப்ராக்ரஸ் இருக்கணும்ல, அதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்ற மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ அதுதான் இன்னைக்கு வந்து இந்த போன வீடியோல வருஷத்தோட ரூல் சேஞ்சஸ், அதாவது போன வருஷம் எப்படி ரூல்ஸ் எப்படி ஆமா, இருந்தது, இது வந்து ஒரு ரீசெட் மாதிரி தான் சொல்லுவாங்க இந்த F1 சீசன் வந்து. ஏன்னா அதான் கொஞ்சம் கரெக்ட். நிறைய சேஞ்சஸ்லாம் வந்திருக்கு, போத் இன் கார்ஸ், அதுக்கப்புறம் ரூல்ஸ்லயும் சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்னும் போது அது ஒரு ரீசன் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து அதான் வீடியோ வந்து ஓகே, அதுதான் வந்து டிஸ்க்ளைமரா பார்ட் 1 பார்ட் 2. ஆமா. ஆ, டெக்னிக்கலி இந்த வீடியோ வந்து ரொம்ப கேஷுவலான வியூவர்ஸ்க்காக மட்டும்தான். ஏன்னா ஆமா. ஆப்வியஸ்லி செமி கேஷுவல் இல்லனா வந்து ரொம்ப தீவிரமா ஃபாலோ பண்றவங்களுக்கு வந்து ஆல்ரெடி இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆமா, பத்தி இது ஒரு தெரிஞ்சிருக்கும். புது விஷயமா இருந்திருக்காது. கரெக்ட். ஆமா. F1னாலே வந்து ரொம்ப டெக்னிக்கலான ஒரு ஸ்போர்ட். ஆனா ம். அதை முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி சில நேரத்துல ஓவர் சிம்பிளிஃபை கூட ஆயிருக்கலாம். பட் அது வந்து வெறும் பாக்குறவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக மட்டும்தான். ஆமா. ஜஸ்ட் ஒரு சின்ன ஐடியா இருக்கும், அதாவது என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், என்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படின்ட்டு. ஆமா. ஏன்னா இப்போ 1 or 2 வீக்ஸ்ல ஆரம்பிக்க போகுது இல்லையா? ஆமா. ஆஸ்திரேலியால கிராண்ட் பிரி ஆரம்பிக்க போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு ப்ரிப்பேர்டா இருந்து ஓரளவுக்கு ஆமா. இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ அதுதான் பார்ட் 1ல வந்து கொஞ்சம் அதுதான் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் டீப்பா கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கும். ஆமா. செகண்ட் பார்ட் வீடியோ வந்து நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க இன்னும் ஒரு ரிலீஸ் ஆகிற டைம் வந்து ஒரு 3-4 டேஸ்ல செகண்ட் வீடியோ வந்துடும், செகண்ட் பார்ட். ம். அதுல வந்து கொஞ்சம் ஜஸ்ட் நார்மலா போன வருஷம் என்ன நடந்துச்சு, இந்த வருஷம் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அவ்வளவுதான். ரிவ்யூ அண்ட் ப்ரிவ்யூ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதான் இப்போ ம். நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா கண்டென்ட்குள்ளேயே போயிடலாம். எஸ். F1 வந்து ஓகே, ஆஸ் அ ஸ்போர்ட்டா, மோட்டர் ஸ்போர்ட்டா அது ரொம்ப டெக்னிக்கலான ஸ்போர்ட் தான். என்ன கேட்டா ஸ்போர்ட்ஸே பார்த்தோம்னா இப்போ NFL, அதாவது அமெரிக்கன் ஃபுட்பால், அவங்களோட நேஷனல் ஃபுட்பால் சொல்லுவாங்கல்ல, அதுவே பார்த்தா ஆமா. நிறைய டெக்னிக்கலா தான் இருக்கும். ரொம்ப ஓவர் காம்ப்ளெக்ஸா தான் இருக்கும். ஒரு சில டைம் அங்க ஸ்டேடியம்ல உட்காந்து பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ்க்கே என்ன பண்றாங்க அப்படின்ற மாதிரி புரியாதுன்ற மாதிரிலாம் நம்ம கரெக்ட் கேள்விப்பட்டிருக்கோம். கரெக்ட். ஸோ அந்த அளவுக்கு நம்ம டீப்பா போற அளவுக்கு ஸ்போர்ட்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி நீங்க கண்டென்ட் வேணும், ஒரு இப்போ நான் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சிருக்கும்போது போஸ்ட் வேணும், இல்ல அதுக்கான ஒரு ரொம்ப டெக்னிக்கலான வீடியோ வேணா கண்டிப்பா அது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த ம். ஆடியன்ஸ் வந்து இன்னமும் ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்கு தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதை ஆமா. ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆக்கிக்க விரும்பிக்க மாட்டாங்க. ஸோ அதனாலதான் நாங்க F1ங்கிறது ஸ்பெசிஃபிக்கலா, அதுவும் போன வருஷம் F1 தி மூவி வந்துச்சு இல்லையா? அதுக்கப்புறம் வந்து ஆமா, ஒரு பெரிய ஸ்பைக் இருந்துச்சு. எஸ்பெஷலி நம்ம ஊர்ல ஆமா, நிறைய பேர் வந்து ரொம்ப ஆமா, கேஷுவலா F1 பாக்குறாங்க. அது வந்துட்டு நம்ம ஆமா, தப்புன்னுலாம் சொல்ல முடியாது. அதாவது டெக்னிக்கலா தெரியாதவங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. ஒவ்வொருத்தரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பொறுத்து தான். அதாவது கேஷுவல் வியூஸ் இருக்கிறதுல தப்பு இல்ல. ஒரு ஃபேன் பேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஒரு பெரிய சங்க் வந்து அதுல கேஷுவல் வியூவர்ஷிப்பா தான் இருக்கும். ஸோ ம், அதுல எந்த தப்பும் கிடையாது. நம்ம எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு ஒருத்தரோட இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி அவங்க ஃபாலோ ஆமா. பண்றது அதுல தான் இருக்கு ஸோ எல்லாம். அதுதான் இது வந்து ஒரு புது முயற்சி. அதுக்காக தான் இவ்வளவு பெரிய டிஸ்க்ளைமர் போட்டுட்டு இருக்கோம். ஆமா. இதோட ஓகே. மேலும் மேலும் வளரணும். நீங்க இதுல இல்ல உங்களுக்கு இதுல என்ன ஒப்பீனியன்ஸ் இருக்கு அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ எஸ். ஸ்ட்ரெயிட்டாவே அதுதான் வீடியோவோட தம்ப்நெயிலும் அதுதான், டைட்டிலும் அதுதான். போன சீசன்ல இருந்து இந்த சீசன் என்ன மாற்றம் வந்திருக்கு, என்னலாம் ரூல் சேஞ்சஸ், அதுல இருந்து ஆரம்பிச்சிடலாம். இதுதான் வந்து ஆமா. என்னோட கொஸ்டின். சிக்னிஃபிகண்டா இருக்கிற ரூல் சேஞ்சஸ் எல்லாம் நான் ஒரு எசென்ஷியலி ஒரு 3 ஆ, டு 4 கேட்டகரியா பிரேக் டவுன் பண்ணியிருக்கேன். ஆ, சரியா? ஓகே. இப்போ வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, போன ம், சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் என்ன டிஃபரன்ஸ், மேஜர் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ம், இது ஒரு ஃபுல் ரீசெட். ம், அதாவது இந்த ஓகே. சீசன் அடுத்த சீசன் அப்படிங்கிறது இல்லாம ஆ, போன சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் எவ்வளவு டிஃபரன்சஸ் இருக்கு. ஓகே. அதாவது அவங்க ஃபுல்லா ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. கார்ஸ் ஆமா, புதுசா இருக்கு, இன்ஜின்ஸ் புதுசா இருக்கு, ஆமா, நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க.
இப்போ கார்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஃபர்ஸ்ட் கேட்டகரின்னு வச்சிருக்கிறது வந்துட்டு மேக் ஓவர், அதாவது பிசிக்கலி அவுட் சைட்ல இருந்து பார்த்தா என்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இப்போ அந்த F1 அந்த கார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட ஹைட் வந்து 20 சென்டிமீட்டர் ஷார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வித் வந்து ஒரு 10 சென்டிமீட்டர்ஸ் நேரோ பண்ணியிருக்காங்க. லிட்டரலா ஒரு கை அளவு இந்த அளவு அப்படியே நேரோ பண்ணியிருக்காங்க ஓவரால் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா. அது இல்லாம வெயிட் அப்படிங்கிறது வந்துட்டு 800 kgs இருந்தது வந்துட்டு இப்போ ஒரு 32 kgs கம்மி பண்ணி வெயிட்டையும் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால ஆமா, இதனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டா எசென்சியலி நீ சொன்ன மாதிரி தான். அதாவது கார் வந்து இன்னும் கொஞ்சம் சின்னதா கொஞ்சம் லைட்டா இருந்துச்சு அப்படின்னா நீ வந்துட்டு கார்னர்ஸ்ல போகும்போது இல்ல பிரேக் பண்ணும்போது அப்படி இருக்கும்போது அந்த ரேசிங் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் க்ளோஸா இருக்கும், ட்ராமேட்டிக்கா இருக்கும். நெக்ஸ்ட் அப்படிங்கறது பார்த்தோம்னா பவர் யூனிட், அதாவது அவங்க யூஸ் பண்ற அந்த கோர் இருக்கு இல்லையா, அந்த ஹார்ட் ஆஃப் த கார். அது வந்து போன சீசன் பார்த்தோம் அப்படின்னா வந்து 80, அதாவது ஒரு 100% எடுத்துக்கிட்டோம்னா 80% பெட்ரோல் 20% எலக்ட்ரிக் அப்படின்னு இருந்துச்சு. ஸ்டார்டிங் ஃப்ரம் 2026 ஆல்மோஸ்ட் 50-15 பண்ணிட்டாங்க. ஸோ பாதி பெட்ரோல் பாதி எலக்ட்ரிக். இதனால இப்போ என்ன இம்பாக்ட் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பேட்டரியோட எக்கானமி வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டா யூஸ் பண்ணணும். ஏன்னா அந்த சார்ஜை வந்து ரீடைன் பண்ணி ஒரு ஃபுல் ரேஸுக்கு அதை எப்படி கரெக்டா மேனேஜ் பண்ணி எப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றாங்கிறதுல தான் வந்து அந்த டைனமிசம் வருது. இது ஆக்சுவலா கேட்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏன்னா இப்பதான் நம்ம போன ஒரு ரூல் சேஞ்ச் வந்து காரோட ஸ்பீடை நோக்கி இருந்துச்சு. அதாவது ஏன்னா கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ணிருக்காங்க, சைஸ்லாம் கம்மி பண்ணிருக்காங்க, ரொம்ப ஸ்பீடா போகுது அப்படின்னும் போது பட் அந்த ஸ்பீடை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிருக்க கூடாது. இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணும்போது பார்த்தா அதான் இப்போ ஃபியூவல்லாம் வந்து டிரைவர்ஸ் மைண்ட்ல வச்சு ஓட்டணும் போது இது வந்து இப்போ ஒரு டீம் ஒரு கன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஓட்டுறாங்க அப்படின்னா அங்க இருக்க டிரைவர்ஸ்க்கும் மற்ற டிரைவர்ஸ்க்கும் இவங்களுக்கு எப்போ ஃபியூல் காலியாக போகுதுன்றது இவங்களுக்கு தெரியாது. அதாவது மேனேஜ் பண்றது எந்த இடத்துல இவங்க மேனேஜ் பண்ண போறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது, அவங்க பண்றது இவங்களுக்கு தெரியாது. சோ இதை வச்சு கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளே நல்லா பிளே பண்ணலாம். சோ எப்பவுமே வந்து ஸ்பீடா போயிட்டு இருக்க சும்மா அப்படியே அதேதான் அவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வந்துட்டு வேரியபிள்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து சினிமேட்டிக்கா இருக்கும், கேயாட்டிக்கா இருக்கும், டிராமேட்டிக்கா இருக்கும். சோ எசென்சியலி அவங்களுக்கு அவங்க ஃபேவர்லயும் ஒர்க் ஆகுது, நம்ம ஃபேவர்லயும் ஒர்க் ஆகுது, அப்படிதான் சொல்லணும். சரி, ஃபியூவல் அப்படிங்கிறது ஃபியூவல்ங்கிறத பத்தி பேசும்போது இது வந்துட்டு சில பேருக்கு ஒரு பெரிய சேஞ்சா இருக்கலாம், சில பேர் கண்டுக்கவே மாட்டாங்க. அதாவது இப்போ இந்த ஸ்டார்டிங் ஃப்ரம் 2026 அவங்க யூஸ் பண்ற ஃபியூவல் வந்துட்டு சஸ்டைனபிள் ஃபியூவல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கம்ப்ளீட்லி 100% வந்து பயோ வேஸ்ட்ல இருந்து ரீசைக்கிள் பண்ணது, அதுக்கப்புறம் கேப்சர்ட் கார்பன் அப்படின்னு சொல்றாங்க. அது ரெண்டுத்தை வச்சுதான் ஃபியூவல் கிரியேட் பண்ணிருக்காங்க. இட்ஸ் 100% சஸ்டைனபிள் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் நம்ம எடுத்துக்கிறது எப்படின்னா, அதாவது ஒரு சில பேருக்கு பெரிய விஷயமா இருக்கான்னு சொல்லல, அது வந்து நமக்கு வந்து பெரிய விஷயம் தான். ஏன்னா அஃப்கோர்ஸ் இது வந்து கேம் இம்பாக்ட் பண்ணதா இல்லையான்னு தெரியல, பட் ஓவராலா கேம் மேல ஒரு நல்ல என்வாயன்மெண்டல் இம்பாக்ட் அப்படிங்கறத வந்துட்டு நிறைய பேர் பேசி நான் கேட்டிருக்கேன். அதனாலதான் இது வந்துட்டு ஒரு நோட்டபிள் சேஞ்சா நான் இங்க வந்து சொல்றேன். ஏன்னா இது வந்து இன்னர் ஒர்க்கிங்ஸ் வந்துட்டு நிறைய பேர் கண்டுக்க மாட்டாங்க. கேம் இம்பாக்ட் பண்ற விஷயம் இதெல்லாம். கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் இருக்கிற சேஞ்ச் இட்ஸ் லிட்டில் டெக்னிக்கல். நான் முடிஞ்ச அளவுக்கு இதை சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். சரியா? F1ல வந்து டிஆர்எஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. தெரியாதவங்களுக்கு வந்துட்டு டிஆர்எஸ் அப்படின்னா தோனி ரிவ்யூ சிஸ்டம் கிடையாது, டிராக் ரிடக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு ட்ராக்ல சில டெசிக்னேட்டட் ஜோன்ஸ்ல வந்து பின்னாடி வந்துட்டு ஒரு ஃபிளாப் இருக்கும். சரியா? அதை டிஸ்என்கேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா யூ கேன் கெட் மோர் ஸ்பீட். அதாவது டிஆர்எஸ் மெயினா எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ நமக்கு முன்னாடி இருக்கிற காருக்கும் நமக்கும் 1 செகண்ட் கேப் இருக்கு அப்படின்னா அந்த டைம் வந்துட்டு டிஆர்எஸ் அலோவ் பண்ணுவாங்க. அந்த டைம்ல நம்ம அந்த ஃபிளாப்பை டிஸ்என்கேஜ் பண்ணி ஓவர்டேக் பண்றதுக்காக ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த சிஸ்டம் அப்படியே ஃபுல்லா ரீவேம்ப் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க, 3 சிஸ்டமா கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதாவது இது வந்துட்டு டிரைவரோட இது இருக்கு, ஸ்டீரிங் வீல் இருக்கு இல்லையா, அதுலயே வந்துட்டு 3 இதுக்கு பட்டன் கொடுத்துருக்காங்க இந்த வாட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கார்னர் மோட் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்துட்டு பேரு சொல்ற மாதிரி இது வந்துட்டு கார்னர் ஸ்பெசிஃபிக்கா யூஸ் பண்றது. டவுன் ஃபோர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது எப்படின்னா ஃபிளாப் கரெக்டா என்கேஜ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த இது வந்துட்டு காரை கிரவுண்ட் கீழே இன்னும் கொஞ்சம் நல்லா புஷ் பண்ணும். அதனால உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரிப் கிடைக்கும், நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும். கார்னர் மோட் யூஸ் பண்ணி கார்னர்ல இன்னும் கொஞ்சம் ஹை ஸ்பீட்ல போகலாம். இதுதான் ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து ஸ்ட்ரெயிட் மோடு. இது எசென்சியலி பழைய டிஆர்எஸ் இருந்த மாதிரி தான். அந்த டிராக் ரெடியூஸ் பண்ணி ஒரு ட்ராக்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா பெருசா ஒரு ஸ்ட்ரைட் இருக்கும். அந்த ஸ்ட்ரைட்ல வந்துட்டு இன்னும் ஸ்பீடா போறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 மோடுக்கு வந்துட்டு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். This will play into the fuel economy, fuel and battery economy. அதனால
இது வந்துட்டு கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கணும். ஆமா அதுக்குன்ட்டு கண்ட இடத்துல போய் இப்படி எப்படி பண்ண முடியாது. ஆமா ஸோ அதுல அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றதுக்கு நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு இல்லையா? இந்த ரூல் ஓகே. சேஞ்ச் வந்து போன போன எப்படி இப்ப போன ரூல் சேஞ்சோட அதோட ஒரு கண்டினியூஷன் மாதிரி தானே. அங்க நம்ம சொல்லுவோம்ல எப்படி ஆமா, அந்த ஃபியூல் எப்படி சேவ் பண்ண போறாங்கன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு கூட கரெக்ட். அப்படியே இதுவும் வந்து அது கூட ஜாயின் ஆகும்ல. அந்த மாதிரி ஒரு ம், அந்த ம். ரூலோட ஒரு இம்பாக்ட் தானே இது அப்படி சொல்றேன். ஆமா, ஆமா. ஓகே. ஓகே. ஃபைனலா இருக்கிறது வந்துட்டு ஓவர்டேக் மோட் அப்படின்னு சொல்றாங்க. ம் ஓவர்டேக் மோட் எதுக்கு அப்படின்னா, ஆல்மோஸ்ட் பழைய டிஆர்எஸ் இருந்துச்சு இல்லையா? அதே ம் ரெகுலேஷன் தான். அதே முன்னாடி இருக்கிற காருக்கும் நமக்கும் 1 செகண்ட் கேப் இருக்கு அப்படின்னா ஓகே. ஓவர்டேக் மோட் யூஸ் பண்ணிக்கலாம். இது ம் யூஸ் பண்ணும்போது நம்ம பவர் யூனிட் இருக்கு இல்லையா? அதான் ம் ஃபியூல் பிளஸ் எலக்ட்ரிக் இருக்கு இல்லையா? அது ம் ரெண்டுத்துலயும் ஹைபிரிட் பவர்ல இருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஒரு பூஸ்ட் ஒன்று கிடைக்கும். ம் அதை வச்சு நீங்க ஓவர்டேக் பண்றது, அட்டாக் அண்ட் டிஃபெண்ட் அதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எசென்ஷியலி இது 3 மோடா பிரிச்சிருக்காங்க இப்போ புது ஓகே. ரெகுலேஷன்ஸ்ல. சிக்னிஃபிகண்டான சேஞ்சஸ் அப்படின்னா இது 3 தான். ஆ ஓகே. உன்னோட ஸோ ஒப்பீனியன் மூணே இருந்தா சேஞ்ச் சொல்லு. இருந்தாலும் வந்து ஓவராலா இது வந்து ஒரு ரீசெட் மாதிரி தான். ஏன்னா மூணுமே ரொம்ப முக்கியமான சேஞ்ச், சும்மா மைனர் சேஞ்சஸ்லாம் கிடையாது. அதனால ஆமா, வந்து ஏன்னா கண்டிப்பா அதனால தான். இதை வந்துட்டு அவங்க மைண்ட்ல வச்சுட்டு ஃபுல்லா ரீவேம்ப் பண்ணணும். அதாவது கார்ல இருந்து இன்ஜின்ல அவங்களோட பேசிக்ஸுக்கு போய் எல்லாத்தையும் பிரிச்சு ஃபர்ஸ்ட்ல இருந்து பில்ட் பண்ணி ஸ்டார்ட் ஆமா பண்ணுவாங்க. அதனாலதான் வந்துட்டு நான் இந்த சீசனை வந்துட்டு ஒரு ஒரு எக்ஸைட்டிங் அண்ட் என்கேஜிங் சீசனா பாக்குறேன். ஏன்னா இப்போ ஒரே மாதிரி இருந்துச்சுனாலும் சில பேர் சொல்லுவாங்க வந்து ம் வேரியேஷன் இருக்கும் அப்படின்ட்டு. ம் ஆனா நம்ம நேச்சுரலா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்? போன சீசன் வந்துட்டு மெக்லாரன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, ம் ரெட்புல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதே ம் தான் அப்படியே கேரி ஓவர் ஆகும் அப்படின்னு நினைப்போம். ஆனா இந்த சீசன்ல என்ன இம்பார்ட்டன்டான ஃபேக்டர் அப்படின்னா, ஆ இந்த ஃபார்முலாவை எந்த டீம் ஃபர்ஸ்ட் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். ஆமா அதுதான் ஏன்னா இவங்க ஃபார்முலா ஸ்கிராச்ல 1. இருந்து ஸ்டார்ட் பண்றதுனால கரெக்டா பிடிச்சிட்டாரு. ஆ ஓகே. அதுதான். ஸோ அதனால எந்த டீம்னால வேணாலும் ஓவர் பெர்ஃபார்ம் பண்ண முடியும், அண்டர் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அதனால ஆமா இந்த சீசனை வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதான். ஃபோக்கஸோட ஆமா. வாட்ச் யாரையுமே பண்ணணும் வந்து அப்படின்னு தான் நான் இப்போதைக்கு சொல்லுவேன். சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஜட்ஜும் பண்ண முடியாது யார் யார் எப்படி இருக்காங்கன்னு. பட் நம்ம கரெக்ட், அதுதான் நம்ம கரெக்ட். பார்ட் 2ல வந்து ப்ரீ சீசன் அதுல எப்படி போயிருக்குன்றது அதுல ஒரு சின்ன பார்ப்போம். இது இருக்கு. அது நெக்ஸ்ட் ஆமா பார்ட்ல அது நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு என்ன மாதிரி ஹேப்பனிங்ஸ் இருக்கு அப்படின்றது பார்ப்போம். பிளஸ் இந்த ரூல் சேஞ்சஸ் ம். அதுதான். ஆஹ் எப்பவுமே அதான் 10 இயர்ஸ் ஒன்ஸ் ஒரு 8 to 7 இயர்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி மாத்திட்டே தான் இருப்பாங்க ரூல்ஸ். கரெக்டா நம்மளும் சேஞ்சஸ் இப்போ இருக்கிறது நல்லது. அது ஆமா ஒவ்வொருத்தரோட பர்செப்ஷன் போல. இப்போ சில பேர் வந்து சொல்லுவாங்க இதெல்லாம் வேணவே வேணாம், எதுக்கு ஆமா இதெல்லாம் தேவையில்லாத இல்ல வேலை அது அப்படிம்பாங்க. ஓவராலாவே நீங்க ஆமா, பார்த்தோம் ஏன்னா அப்படின்னா F1ங்கிறது ம், வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தும் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வர மேஜர் ரெவென்யூ அதுல இருந்து தான். ஆமா அதனால வந்து வியூவர்ஸ்க்கு எப்படி என்கேஜிங்கா வச்சுக்கிறது அப்படிங்கறதுல இதுவும் ஒரு ஃபேக்டர். ஆமா. இல்ல ஓவரால் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் சேஞ்ச் ரெசிஸ்டண்டா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு எது சேஞ்ச் ஆமா, நடந்தாலும் வந்து ஆமா. எது நடந்தாலும் ஏன்னா அதுக்கு வந்து தே கெட் யூஸ் டு இட்ல. ஸோ வந்து ம், அதுக்கு வந்து ம், பழகிடுவாங்க. அவங்க வந்து டக்குன்னு ஒன்று மாறும்போது பாத்தீங்கன்னா இதுக்கு லைக் எதுக்கு இதெல்லாம் பண்ண போறோம், ம். தேவையில்லாத சேஞ்சஸ் தான் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. பட் ஒன்ஸ் இப்போ இதுவே ஒரு 2 to 3 இயர்ஸ் போயிடுச்சு அப்படின்னா இதுக்கு அஃப்கோர்ஸ் அவங்க வந்து யூஸ் தே கெட் யூஸ் டு இட். அதுதான் ஆமா, இதுல ஆமா. இருக்கு. ஓகே. இது நம்ம தனியா ம், பேசிட்டு இருக்கும்போது வந்துட்டு 4th கேட்டகரியா ஒன்னு ப்ரப்போஸ் பண்ணேன். அதாவது இது வந்துட்டு ஒரு ம். புடுங்க வேண்டிய ஆணியா அப்படிங்கிறது. ஆ இதை வந்துட்டு நான் வந்துட்டு கொஞ்சம் கீ பாயிண்ட்ஸ்ல இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ம் சரியா? நம்பர் 1, இந்த சேஞ்சஸ்னால என்ன இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னா ஓவர்டேக்கிங் நிறைய இருக்கும். சரியா? ஏன்னா இப்போ அந்த கார்ல இருக்கிற ரியர் விங் சிஸ்டமும் ஃபுல்லா ரீவேம்ப் பண்ணிட்டாங்க. இப்போ வந்துட்டு அது டைனமிக் விங்கா இருக்கு. ஆ ஆ நான் சொன்ன மாதிரி இந்த மூணு மோடு சொன்னேன் இல்லையா? அது ஓகே. வந்துட்டு இதுல ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்கும். அது பிளஸ் அந்த எலக்ட்ரிக் ஆ பவர் யூனிட்டோட பூஸ்ட் இதெல்லாம் சேர்ந்து அந்த அட்டாக்கிங் அண்ட் டிஃபெண்டிங் பிளஸ் ஓவர்டேக்கிங் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப என்கேஜிங்கா ஆ போகும். நம்பர் 2 அப்படின்னு பார்த்தா அன்பிரடிக்டபிலிட்டி. ஆ அதாவது போன சீசன்ல வந்துட்டு ஃபாஸ்டா இருக்கிறவங்க வந்து இந்த சீசன்ல ஃபாஸ்டா இருக்க மாட்டாங்க. எந்த டீம் வந்து இந்த ஃபார்முலாவை கரெக்டா பர்ஃபெக்ட் பண்ண முடியுதோ அவங்க தான் நம்பர் 1 வருவாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ம் தேர்ட் பாயிண்ட், இது வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் ம் டெக்னிக்கலி 2 டீம் வருது. ஆனா 11th டீமா ஒரு டீம் மட்டும் தான் ஆட் ஆகுது. அதாவது போன சீசன் வந்துட்டு கிக் ஆமா சவுபர் ரேசிங் டீம் இருந்ததை வந்துட்டு ரீவேம்ப் பண்ணி இப்போ ஆடி F1 ரேசிங் டீம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஆமா இது வந்துட்டு ஒரு ஃபுல் ஒர்க்ஸ் டீம். அதாவது அவங்களே இன்ஹவுஸ்ல இன்ஜின் பில்ட் பண்ணி ஆமா ஸ்கிராச்ல இருந்து மேனுஃபேக்சர் பண்ணி எல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க. இது வந்து கேடிலாக். எனக்கு கேட்க எப்படி இருக்கு அப்படின்னா, இப்ப இந்த நிறைய புது புது போன் கம்பெனிஸ் எல்லாம் இருந்தாலும் அவங்கலாம் வந்து சாம்சங்கோட ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ வந்து ஆமா, இப்போ ஆமா, திடீர்னு ஒரு ஆமா. கம்பெனி வந்து நாங்களே ப்ராசஸர் தயாரிச்சு நாங்களே போன் விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. லைக் எனக்கு கரெக்ட், கேட்கும் போது கரெக்ட். அந்த மாதிரி தான் இருக்கு. நம்ம அப்படி கூட ரிலேட் பண்ணி ரீபிராண்டும் ஆக்சுவலா பார்த்துக்கலாம். நல்லா இருக்கு. ஏன்னா கலர்ஸ் அண்ட் பிராண்ட் வைஸ் வந்துட்டு எனக்கு ஆமா என்னமோ கிக் சாபர் வந்துட்டு அவ்வளோ அவ்வளோ ஒரு இன்டென்ஸ் இதுவா தெரியல. ஆடியோட பிராண்டிங்லாம் பார்த்தா அவங்க கொஞ்சம் சீரியஸா இருக்கிற கிக்ஸாபர் மாதிரி அந்த தான் பேரை இருக்கு. கேட்டா வந்து இந்த மார்வல் கேரக்டர் இல்லைன்னா ஏதோ அனிமே கேரக்டர் பேர் மாதிரி இருக்காது. பட் ஆனா அதுதான் இது அதான் ஆனா இந்த மாதிரி கிக் கலர் சாபர் ரொம்ப நான் வந்துட்டு முக்கியம்ல.
நம்ம நம்ம பார்க்க ஆரம்பிச்ச டைம்ல இருந்து ஓரளவுக்கு லைக் மீம் டீமா தான் இருந்துச்சு. அன்பார்ச்சுனேட்லி ஆமா கிக்ஸ் ஆபர் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டீமோட பொட்டன்ஷியல் என்னன்ட்டு. நானோ இல்லை வேற யாரோ சொல்லணும்ட்டு அவசியம் இல்லை. ஆமா பட் ஆஸ் Audi F1 ரேசிங் டீம் அவங்க இன்னும் கொஞ்சம் சீரியஸா எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. கேப்ரியல் போர்ட்டோலட்டோக்கு ஆப்வியஸ்லி நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு ஆமா போன சீசன். இந்த சீசன் கண்டினியூ ஆகும் தான் நம்புறேன். ஆமா ஸோ அதுதான் ஓகே, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ம், வந்து கேடிலாக் F1 டீம். உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது அமெரிக்கன் லக்ஸரி கார் பிராண்ட். அவங்க வந்து ம், ரேசிங் 11th ரேசிங் டீமா 2016க்கு அப்புறம் இப்பதான் ஒரு 11th ரேசிங் டீம் வருது ஆமா F1ல. நடுவில் அவங்க அந்த வந்து 10 ஃபெராரியோட இயர்ஸ் பவர் கேப்ல 10 யூனிட்ஸ் டீம் யூஸ் தான் பண்ணி இருந்தாங்க, வராங்க. 10 கன்ஸ்ட்ரக்டர்ஸ். ஆமா, ம் ஃபெராரியோட பவர் யூனிட்ஸ் யூஸ் பண்ணி ம் அவங்க என்டர் பண்றாங்க. ஸோ இன் கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லணும்னா, இந்த சீசன்ல வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிஸ் ரொம்ப நிறைய இருக்கும். ஆ, ப்ரெடிக்டபிளா இருக்காது கண்டிப்பா. ஏன்னா இது வந்துட்டு ரொம்ப சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஆனா இன்னும் அவங்க நிறைய ஃபேக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? அதனால இந்த ப்ரெடிக்டபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாயிரும். கார்ஸ் வந்துட்டு இப்போ கொஞ்சம் லைட் வெயிட்டா இருக்கு. அது ஆ, இல்லாம இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிவா இருக்கும். ஏன்னா ம் அவங்க சைஸும் கம்மி பண்ணியிருக்காங்க, வெயிட்டும் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இட் வில் பி ம் மோர் என்கேஜிங். ம் ரேசஸ் இன்னும் கொஞ்சம் க்ளோஸரா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஆமா இல்ல ஹோப்ஃபுல்லி ஆ இந்தியால ஃபெராரி ஃபேன்ஸ் நிறைய இருக்காங்க. ஏன்னா F1னாலே எனக்கு தெரிஞ்சு ஆ நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் வந்து F1 அப்படின்னாலே ஃபெராரின்னு தான் சொல்லுவாங்க. ஆமா ஸோ ஆப்வியஸ்லி ஃபெராரி ஃபேன்ஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆமா க்ளோசிங் F1ஓட தாட்ஸ் ஒரு இருந்தா நீ சொல்லு. மான்செஸ்டர் யுனைடெட் மாதிரி தான் ஃபெராரி இருக்காங்க. இப்போ 2 பேர் சைடுமே ஆமா, ஒரு ரைஸ் ஆமா. தெரியுது. ஹோப்ஃபுல்லி எல்லாம் நல்லா முடியும் அப்படின்னு சொல்லணுமோ நம்ம அதுதான் இப்போ அந்த ஃபெராரின்ற பத்தி பேசும்போது அந்த ரெட் கலர் நம்ம நடுவில் சொன்ன மாதிரி அந்த ம். கிக்ஸாபரோட கலர் இப்போ அதாவது ஆடி அவங்க கலர்ஸ் தான் வந்து நல்லா இருக்கு அப்படின்னும் போது அதுவுமே நீங்க வந்து ஒரு உங்களோட பிராண்ட் ரீச் பண்றதுக்கு அதுவும் ஒரு ஃபேக்டரா கண்டிப்பா இருக்க தான் செய்யுது. கரெக்ட், ஓகே கரெக்ட். இப்போ நாங்க மெக்லாரன்னா பப்பாயா அப்படின்னு சொல்லுவாங்க, பப்பாயா ஆரஞ்சு அந்த மாதிரி சொல்லுவாங்க. ம், ஸோ ம். அந்த மாதிரி அதுவுமே அது ஒரு மேஜர் ஃபேக்டர் இல்லை, பட் கண்டிப்பா அதுவும் ஒரு ஃபேக்டரா இருக்கு. அதே மாதிரி அதான் நான் திரும்ப திரும்ப இந்த சீசன் நாங்க ஏன் வந்து ஒரு ரீசெட் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா, 2 சைடுமே நான் சொன்ன மாதிரி ஒரு 6 ஆர் 7 ஆர் 8 இயர்ஸ் அந்த மாதிரி ஒன்ஸ் ரூல்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி கரெக்டா நம்ம பார்க்க ஆரம்பிச்சு ஒரு ஒரு சீசன் ஒரு 1.5 சீசன்ஸ் பார்த்திருப்போம். இப்போ ஒரு புது ரூல் சேஞ்ச் மாதிரி இப்போ வந்து கொஞ்சம் ரூல் சேஞ்சஸ். அது இல்லாம 11th டீம் ஒன்று ஆட் ஆகுது. ஸோ லாஸ்ட் 10 இயர்ஸ்ல இல்லாததா புதுசா நம்ம இப்போ ஒன்று இந்த சீசன்ல இருந்து பார்க்க போறோம். 11 டீம்ஸ் இருக்க போகுது. அதே மாதிரி ஒரு டீமும் ஆமா. சேஞ்ச் ஆயிருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பா இந்த சீசன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கு நிறைய இருக்கு. ஆஸ் யூஷுவல் வந்து இப்போ ஒரு பாயிண்ட்ல டென்னிஸ்க்குலாம் கூட சொல்லுவாங்க, என்ன மிஞ்சி மிஞ்சி போனா அந்த 4 ஓப்பன் நடக்க போகுது. இங்க ஆஸ்திரேலியன் ஓப்பன் அந்த மாதிரி பிரெஞ்ச் ஓப்பன் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க, விம்பிள்டன் யூஎஸ் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இதுல 24 சர்க்கியூட் வந்து ரேஸ் நடத்த போறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நான் இப்போ இங்க எந்த ஸ்போர்ட்டுமே அண்டர்ரேட் பண்ணல, பட் சொல்றேன் ஒரு பாயிண்ட்ல சேச்சுரேட் ஆகும் தான் எதா இருந்தாலும். பட் இந்த சீசன் வந்து அந்த மாதிரி கிடையாது அப்படின்றதான் நான் இங்க வந்து சொல்றேன். ஸோ வித் தட் கரெக்ட். ஐ திங்க் வி கம் டு தி எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. அதாவது பார்ட் 1ஓட வீடியோட எண்டுக்கு வந்திருக்கோம். பார்ட் 2 இன்னும் பார்ட் 2 கொஞ்சம் ஃபியூ yeah, டேஸ்ல வரும். ஆமா அதுல நம்ம இன்னும் வந்து அதான் ஒப்பீனியன் 2025 பேஸ்டா. சீசனோட ரிவ்யூ, ஆமா அதுக்கப்புறம் அப்கமிங் சீசனோட ப்ரீவியூ, லேட்டஸ்டா டெஸ்டிங் நடந்துச்சு. அதாவது ஆமா பார்சலோனால ஷேக் டவுன் டெஸ்ட் நடந்துச்சு, ஆமா பாரின்ல 2 வீக்ஸ் ஆஃப் டெஸ்டிங் ஆமா ஃபேசஸ் நடந்துச்சு. அதை கவர் பண்ணிட்டு இந்த சீசன்ல என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், யார் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, யார் ம், மேபி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க அப்படிங்கறதெல்லாம் இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா டிஸ்கஸ் ஆமா பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து அடுத்த வீடியோக்கான ஒரு கிளிம்ஸ் இல்லைனா இந்த வீடியோக்கான போஸ்ட் கிரெடிட் சீன் மாதிரி. ஆமா. So அதுதான் வித் தட் தான். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை பை.